ஹாய். ஸோ பிக் பாஸ்ல வந்து நேற்று நைட்லேருந்து என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு வந்துட்டு லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். லைவ் பார்க்காதவங்களுக்காக வந்து இந்த அப்டேட். நேற்று நைட்டு வந்து பார்வதிக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சு, இப்போ சுபிக்ஷா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ உட்காந்து அழுதாங்க பாருங்க. என்ன மட்டும் ஏன் டீல்ல விட்டுடுறாங்க, என்ன மட்டும் ஏன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, நீ குத்துற அவன் குத்துறான் அவ குத்துறா அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து திவாகர் இவங்க சொன்னாங்கன்றதுக்காகவும் அவரோட சுயநலமும் இருந்துச்சு. அவருக்கு சுபிக்ஷா முதல்ல இருந்தே வந்து அதை வின்னர் ஆக்கணுன்றதுக்கு ரொம்ப பாடுபட்டு இருந்தாரு. சோ அந்த ஒரு கணக்குல வந்து அவரும் அதை பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இப்ப வந்து சுபிக்ஷா வந்து இவங்களுக்கு தர மாட்டாங்க, வேற யாருக்குன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடும், அந்த ஒண்ணுத்துக்காக தானே நம்ம போராடணும் அப்படின்னு வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி. நல்லாவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதாங்க. அப்புறமா ஒரு லைன் சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த என்எஃப்பி பாஸே வேண்டாம், எனக்கு என்எஃப்பியே வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு உட்காந்து கத்தி அழுது, எதுக்கு, ஏன், நோ நீட். ஆனா வந்து அவங்க அழுதாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீனுக்கு போனா நம்ம கமருதீன் அவர்களுக்கும் திவாகர் அவர்களுக்கும் வந்துட்டு வாய் தகராறு நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டு இருக்கிறதுல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவாகர் சொல்றாரு கமருதீன், நீலாம் ஒரு ஆளே கிடையாது, என் பேக்ரவுண்ட் என்ன, நான் யாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, என்ன சாமி உங்களோட பேக்ரவுண்டு, என்ன ஜாதி பேசுறீங்களா, அவருக்கு அதான் வேலை. இப்ப எல்லாரும் புதுசா எடுத்துட்டு ஜோதி பத்தி பேசுறோம், ஜோதி பத்தி, அவர் வேலையே ஜாதி பேசுறது தான். அவர் ஸ்டார்டிங்ல வெளியில இருக்கும்போது இதான் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அந்த கவின் கேஸ் கொலை வழக்குல வந்து அந்த கொலை பண்ணவர் வந்து எங்க ஜாதி, அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி உட்காந்து இவர் பேசினாரு. அவர் பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது, அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஜெயில போட்டு அப்படின்லாம் உட்காந்து அவர் தான் பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஜாதி வந்து அவருக்கு ரத்தத்துல ஊர்னது, அதை பத்தி அவர் எவ்வளவு பேசியிருக்காரு. இங்க வந்து அவர் பேசுறதை பத்தி ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் எல்லாமே பேசுவாருங்க. அவர் கமருதீனை பார்த்துட்டு இருக்கு, என் பேக்ரவுண்ட் பத்தி தெரியுமா, என்ன பத்தி தெரியும். இப்போ கமருதீனும் கேவலமான ஒரு மனுஷன் தான், ஆனா இவ்வளோ கேடு கெட்ட மாதிரி இவரு பேசுறாரு ஜாதியை பத்தி. அங்க ஒருத்தவங்க வந்துட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே ஈக்குவல் தான், நீங்க அங்க உட்காந்து ஜாதி பெருமை பேசுவீங்க. அதுக்கும் வந்துட்டு ஒரு கமருதீனும் வந்து கம்முனுங்கிற ஆள் கிடையாது. நீ எல்லாம் யாருமே இல்லை, நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாரு, அது எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டாங்க. மெயினா அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து வெளில அவரோட இமேஜ் பத்தியும் வெளியில அவரோட இது பத்தியும், நீ ஒரு ஆள் இல்ல, நீ ரெண்டு பேரும் மாத்தி 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 ரெண்டும் தண்டம். ஆனா ரெண்டும் நல்லா வாய்க்கிழியே வந்து பேசுவாங்க. ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான பெரிய ஆளுங்க, பெரிய பேக்ரவுண்ட், பெரிய டான், பெரிய ரவுடிஸ் அப்படின்னா ஏங்க பிக் பாஸ்க்கு வரீங்க? ஒரு அண்டர் கிரவுண்ட் டான் இது மாதிரி பண்ணிட்டு அடுத்தடுத்து யார் யாரை போட்டு தரலாம், எப்படி வந்து இது எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், எம்பி ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிஎம் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம்னு யோசிக்கணும். இது உட்காந்து சாதாரணமா பிக் பாஸ்க்கு வந்து உட்காந்துன்னு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு இங்க வந்து உட்காரத்துக்கு என்ன வேலை இருக்கு? அங்க இருக்கிறவங்க மற்றவங்க இல்லை, நாங்களாம் தான் வந்து ஒன்றும் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் கிடையாது, நாங்களாம் இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எதுக்குங்க இதுக்குள்ள வரீங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் இந்த சண்டைலாம் போயிட்டு இருந்துச்சா, அதுக்கு எல்லாரும் வெளியில ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெட் கார்டை கொடுத்துட்டு ஈத்து பூட்டி சீல் வச்சுட்டு கிளம்பிடலாம். அதுதான் ரெட் கார்டுனா. அங்க ஒருத்தருக்கு ரெட் கார்டு இல்ல, இவர் பிசிக்கலா வயலன்ஸ் பண்ணாரு அப்படின்னு கமருதீனுக்கு கொடுத்தீங்கன்னா, அங்க வந்து கேர்ள்ஸ் கிட்ட கேவலமா நடந்துக்கிறாரு நீங்க இவருக்கு கொடுக்கணும், அவர் பேர் என்ன, திவாகருக்கு கொடுக்கணும். அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து அது வந்து ஒன்றும் பெருசா தப்பா ஃபீல் ஆல, அவங்களே அவர்கிட்ட அப்படிதான் போய் பேசுறாங்க அப்படின்றாங்க. இதுதான் அவங்க எல்லாருமே பண்ற ஒரு கேவலமான தப்பு. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்றாரு, ஆனா நீங்க எல்லாருமே ஓகே ஜாலி, இல்ல ஆக்டிங் தானே பாரு, ஏன்னா சும்மா ஜாலிக்கு தானே பாரு, சும்மா கேம் தானே, கேமுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாமா, எனக்கு அது புரியலையே. அங்க அரோரா கூட வந்து கமருதீனுக்கும் துஷார் கிட்டயும் பண்ணும்போது துஷார் அன்னைக்கு உட்காந்து நவுந்து போறாரு. அப்ப அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஆனா திருப்பி அவங்க கிட்டே போய் உட்காந்துக்கிறாங்க. இப்படி இது எவ்வளவு ஒரு தப்பான மெசேஜை போய் கொடுக்குது வெளியில. ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் படங்கள் முன்னாடி வந்திருக்கும் போது ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொண்ணு கடைசியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிரோம்னு கதைகள் இருந்தது. திருப்பி ஸ்டாக் பண்ணி அந்த பொண்ணை வந்து எந்த இடத்துலயுமே தனியா போக விடாம அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி பண்ணிட்டு இருந்தா லவ் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுதான் இங்க நீங்க காட்டுறீங்களும் கூட. பின்னாடியே இந்த மாதிரி பண்ணா ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அரோராக்கும் சரி, இல்ல கமருதீனுக்கும் சரி, இல்ல துஷாருக்கும் சரி, இல்ல எஃப்ஜே ஆதிரை, ஐயோ ஆதிரை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு அடுத்த ரெட் கார்டு கொடுக்கணும். இவங்க எஃப்ஜே கிட்ட பண்றது மட்டும் இல்லாம கால் எடுத்து நீட்டி இது அது என்னது உதைக்கிற மாதிரி போறாங்க. எவ்வளவு கேவலமான புத்தியா இருக்கும் இதெல்லாம் பண்றதுக்கு. இந்த ஆக்சுவலா பூர்ணிமா வந்து இதுல வந்து ஒரு பண்ணாங்க, உங்க பிரெயின் அப்படின்னு வந்து கீழே இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. அதுவே ஒரு கேவலமான ஜெஸ்டர்னு பார்த்தா இது நீட்டே காமிச்சாங்க, கால் எடுத்து அடிக்கவே போயிட்டாங்க, உதைக்கவே போயிட்டாங்க. அதுக்கு பதில் திருப்பி காண வினோத்து உதைக்கிற மாதிரி வந்தாரு. பட் என்ன நடக்குது, என்ன கேவலமா இருக்கு. ஸோ அப்ப நீங்க திவாகர் கொடுக்கணும், அரோராக்கு கொடுக்கணும், எஃப்ஜேக்கு கொடுக்கணும், ஆதிரை எஃப்ஜே எல்லாம் போட்டு உடைச்சாரு.
எத்தனை பொருளை உடைச்சாருனே இல்லை, எல்லா பொருளையும் உடைச்சாரு, எல்லாத்தையும் அசிங்கமா பேசுறது. அவருக்குன்னு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. கனிலாம் வந்து மத்தவங்க கிட்ட பனிஷ்மெண்ட், பார்வதினா வந்துடுறாங்க, இல்ல கெமினா வந்துடுறாங்க, வேற யாருனா வந்துடுறாங்க. ஆனா வந்து நம்ம எஃப்ஜே சபரிக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விதமான இதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே குரூப், நாங்க குரூப் அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதனால எஃப்ஜேக்கு ஆதிரிக்கு மாமா வேலை வேற பார்க்க வேண்டியது. அப்புறமா வந்து ரெட் கார்டு வந்து வேற யாருக்கு கொடுக்கணும்? ரெட் கார்டு வந்து அப்பப்போ கானா வினோத்தும் ஏதாவது ஒன்று பேசி விட்டுறாரு, ஏதாவது கேவலமா வந்து பேசுறாரு, கேவலமா ஏதாவது பண்றாரு. அவர் பண்ற ஜெஸ்டர்ஸ் இருக்கு எல்லாமே. அந்த வீட்டுல யாருங்க நீங்க வந்து வீசிய பார்வதிக்கு கொடுக்கணும்? அந்த சுபிக்ஷாவோட கம்யூனிட்டியை அவ்வளோ கேவலமா பேசியிருக்கிறாங்க. நாங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடந்து வந்த பாதை நடந்துட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் போய் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கமருதீன் வந்து பக்கத்துல படுத்துக்கிட்டாரு, திவாகர் வந்து பக்கத்துல வந்து சாஞ்சிக்கிட்டாரு, இந்த சைடு வந்து ரம்யா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டைம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு. வியானா இவங்க அப்புறம் வேற யாரும் இருந்தாங்க, இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது என்னது, ரொம்ப கேவலமா அவளை வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது, அவர் கேவலமான ஒரு இது, அந்த பொண்ணு வந்து இப்படிதான் வந்து பொழைக்கும், அது இது பண்ணும் அது பண்ணும், ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வளர்ந்து அந்த கம்யூனிட்டியை பத்தி இது வச்சுக்கிட்டு அதுல இருந்தே எனக்கு தெரியவே என்ன ஏமாத்துவான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே தானே போனீங்க. அங்க ரம்யா அழகா ஒரு செம்ம ஒரு டபுள் கேம் ஆடி தப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நீ எனக்கு குத்து தான் நான் அவனுக்கு கொடுத்துருக்க போறேன், ஏன்னா அவங்க இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்து, அவங்க எல்லாத்தையும் வந்து அழகா அங்க பிளே பண்ணாங்க. நீங்க எல்லாம் போய் அதில் வந்துட்டீங்க. அப்புறம் ரம்யா ஜோ பேசாத வார்த்தையா, அவங்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும். ரெட் கார்டு குத்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ரெட் கார்டு தான் பஞ்சமாகும். அடுத்தது வந்து நம்ம விக்ரமும் வியானாவும் சுபிக்ஷாவும் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. விக்ரம் வந்து எனக்கு என்எஃப்பி பாஸே வேண்டாம், நான் வந்து ஜாலியா இந்த கண்டென்ட் கொடுக்கணும், நானும் அந்த எபிசோடு தெரியும், நானும் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும், மக்கள் என்டர்டெயின் பண்ணணும், நான் வந்து இதுவா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணனே தவிர்த்து எனக்கு வந்து இதுல இருந்து எந்த ஒரு அவுட்கம்ல வந்து ஆசை இல்லை. அப்புறம் என்னத்துக்குங்க வந்தீங்க? என்டர்டெயின் பண்ண உங்களுக்கு ஜெயிக்க வேணாமா? நீங்க என்டர்டெயின் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, பட் இது ஒரு விதத்துல வந்து எவ்வளவு பெரிய மனசு எப்படி விட்டு கொடுத்தாரு. அவருக்கு தேவையெல்லாம் வேறையாச்சு. அவருக்கு வந்து அவர் மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, ஒரு கேம் ஸ்பிரிட்னா என்னது? இவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க நல்லவன் பேர் வாங்குறதுக்கு தான் வந்தீங்களா? அவங்க கிட்ட அந்த காசை டிமாண்ட் பண்ணணும்ல. எவ்வளோ ஒரு செல்ஃபிஷ் கேம் அவங்க ஆடினது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு. கனி அதை அழகா கேட்டாங்க. எனக்கு இந்த கனிக்கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க வந்து இவங்க சுபிக்ஷாவை எதிர்த்து கேட்ட கேள்விகள் எல்லாம் சூப்பர். ஏன்னா அவங்க பண்ணது அவ்வளோ துரோகம். எல்லாத்தையும் கேட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படிலாம் பண்ணதான் கேவலமா இருந்துச்சு. அதே மாதிரி நீ காலையில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருனே தெரியல. நான் ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் தான் ஓடிட்டு இருந்தது. யாருன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி இதை தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் லேட்டாக ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்வதி கமருதீனும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தான் அவங்க 2 பேரும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அங்கே அரோராவும் துஷாரும் சுற்றி நின்றாங்களே, அவங்களுக்கு யார் கொடுக்குறது? துஷார் அட்லீஸ்ட் ஓடி போய் எல்லாத்தையும் வந்து எடுத்தாரு, கொண்டாரு, அந்த இதப்பெல்லாம் இருந்தாரு, கொஞ்சம் வீட்டு வேலைலாம் பார்த்தாரு, எல்லாம் ஓகே. அரோரா ஒன்றுமே பண்ணலையே. எப்படிங்க அரோரா விட்டீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. யாரோ ஒருத்தரோ 2 பேரோ தான் அரோராவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அரோரா அங்கே ஒன்றுமே பண்ணல. உடம்பு சரியில்லைன்னா என்னங்க அர்த்தம்? அங்கே நிறைய பேருக்கு எப்பயுமே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். இன்னும் கேர்ள்ஸாக இருந்தால் மந்த்லி அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது இன்னும் டவுனாக தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லா வந்து எல்லா சந்துலையும் எல்லா என்னது கார்னர்ஸ்லையும் போயிட்டு துஷாரை தடவிட்டு உட்காரத்துக்கும் திருடி வந்து நூடுல்ஸு வேறு ஏதாவது சமைச்சு வச்சா சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் இருக்காங்களா? அவங்க எந்த டீமில் இருந்தாங்க, என்ன வேலை பார்த்தாங்க? ஒரு நாள் 2 நாள் வந்து எஃப்ஜே வந்து அந்த பெருக்க சொல்லும் போது உட்காந்து பெருக்குனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆளை காணும். என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா வந்து பார்வதியும் கமருதீனையும் போட்டு அவங்கள ஜெயிலில் அனுப்பினதுல ஒரு பெரிய ரோதனையான நம்மளுக்கு தான். அது உடனே அனுப்பிட்டாரு பிக் பாஸ். ஐயோ வானா, நீ முதல்ல எடுத்து கிளம்பு, நீ நைட்லாம் இல்லை இப்பவே கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அவங்க அங்கே உட்காந்துட்டு சும்மாவே பார்வதி பின்னாடி தான் கேமரா போகும். இது இன்னும் சொல்ல வேணாம், அங்கேயே தான் கிடக்கு. மற்றவங்களாம் நல்லதாவே கண்டென்ட் பண்ணாலுமே எதையுமே காட்டவே மாட்டேங்கிறாங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கனி அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க, கானா வினோத் நல்லா பாடினாரு, மற்றவங்களாம் ஸ்கிட்டு மாதிரி விக்ரம்லாம் ஒரு ஸ்கிட்டு போட்டு அதில் எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டுங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க கேமராவில். எனக்கு தெரிஞ்சு லைவ்ல ஒரு ஆக்சஸ் மாதிரி நம்மளுக்கே வர்ற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணணுங்க. எந்த கேமராவை பார்க்கணுன்றதை நம்ம பார்த்துக்கணுன்ற ஆக்சஸ் கொடுக்கணும். எனக்கு இது வந்து ஹைலி நான் இதை நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். நீங்கள் இவ்வளோ டெக்னாலஜி அது இது லைவ் எல்லாத்தையும் நீங்கள் காட்டுறீங்கல்ல, எந்த கேமராவை எனக்கு பார்க்கணுன்ற சாய்ஸ் என்கிட்ட கொடுங்க. எனக்கு இவங்க மூஞ்சியை பார்க்க வேணாம்னா எனக்கு மாற்றணும். அட்லீஸ்ட் எனக்கு 360 டிகிரி எனக்கு மாற்றி விடுங்க. எந்த மைக்கை கேட்கணும்னு ஆசைப்படுறோன்னா அந்த மைக் எனக்கு கேட்குற மாதிரியோ, இல்லை எனக்கு அந்த சைடு இருக்கிறத மட்டும் கேட்கணுன்றதுக்கு நான் போகிறதுக்கு ஒரு ஏதாவது பண்ணுங்க. சும்மா இவங்க மூஞ்சிங்களே பார்க்கணும், நீங்கள் எங்களை திணிக்கிற மாதிரி இருக்கு. லைவ்ல வந்துட்டு இன்னொரு சைடு என்ன நடக்குது, நாங்கள் ஒரு பூகம்பமே நடந்துட்டு இருக்கோம், பார்வதி உட்காந்து அங்கே எங்கே உட்காந்து மென்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதா நீங்கள் காட்டிட்டு இருப்பீங்க.
இது ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. இது கொஞ்சம் மாத்தணும். இவங்களையே எல்லாம் பின்னாடியே போய் ஒன்று வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல இது பார்வதி. இதுல வேற பார்வதி, கமருதீன், வினோத் இவங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப் இல்லைன்றாங்க. எஃப்ஜே, கனி, சபரி, ஆதி, ஆனா அவங்க குரூப்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுல ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை, அந்த சண்டை வேற ஒரு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ. இன்னைக்கு ப்ரோமோ வேற லேட்டு, 12 மணிக்கு வர வேண்டியது 1 மணிக்கு வந்துச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. இதுல வந்து யாரையும் வந்து விஜேஎஸ் வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏதோ மொக்கை அவரே வந்துட்டு எழுத்திக்கிறார் சார் பெருங்காயம் வேங்கம் பிக் பாஸ் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வீட்டுக்கு போய் தூங்கட்டுமா, எனக்கு இதே மழையா இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன கன்றாவியோ இதாங்க இப்போதைக்கு இப்போ வரைக்கும் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற சீக்வன்சஸ் வந்துட்டு இருக்கோம். அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு முடியல. அவங்க அப்போலேருந்து ஒரே வார்த்தை முதுகுல கலையரசர் இவங்களை முதுகுல குத்திட்டாங்க. நீங்க கலையரசரை பத்தி திவாகர் கிட்ட அசிங்கமா பேசியிருக்கீங்க. அவரு உங்களுக்கு பேக் அடிச்சிட்டாரு. நீங்க நியாயமா இல்லாதப்போ எல்லாரும் உங்ககிட்ட எப்படி நியாயமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. கலை கேடுகிட்டவர் தான், ஆனா நீங்க தானே அவர் ஃப்ரெண்ட் நினைச்சு கூட வச்சிருந்தீங்க. நீங்க அவரை பத்தி கேவலமா பின்னாடி பேசும்போது அவரு உங்களை ஷார்ட் அடிக்க தானே செய்வாரு. உங்களுக்கு நேரம் கேட்ட மாதிரி ஒரு ஆள், அதுவும் வியானால வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் கனியக்கா ரொம்ப தப்பா இருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க ரொம்ப கரெக்டா பேசுறாங்க, பார்வதிக்கு கேட்ட ஆளு கனியக்கா தான் அப்படின்றாங்க. ஐயோ எங்க போய் சொல்றது இதெல்லாம். ஓகே, இன்னைக்கு அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.